தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆண்டிலும் கிறிஸ்துமஸ் கால சிறப்பு நிகழ்ச்சிகளை ஆண்டவர் நம்முடைய ஆலயத்திற்கு சிறப்பாக நடத்தி தந்து கொண்டே இருக்கிறார். இந்த நாளில் அதிகாலை வேளையிலும் கிறிஸ்துமஸ் ஆராதனை சிறப்பாக நடைபெற ஆண்டவர் கிருபை பாராட்டினார். மதியம் சாயங்காலம் 2:30 மணிக்கு கிறிஸ்துமஸ் விளையாட்டு விழா நம்முடைய ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. நமது பிள்ளைகள் சிறப்பாய் அதில் கலந்து கொண்டார்கள். அதற்காய் தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இப்பொழுதும் நமது ஞாயிறு பள்ளி பிள்ளைகளின் கிறிஸ்துமஸ் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலும் ஆண்டவர் பிரசன்னராய் இருந்து நிகழ்ச்சியை சிறப்பாக்கி தரும்படி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை மனதார துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, அருமையான இந்த பரிசுத்த தேவாலயத்தை நீர் எங்களுக்கு தந்தீர், நீரே கட்டி தந்தீர். மனதார உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த ஆலயத்தின் நிமித்தமாக எங்கள் திருச்சபையில் இருக்கிற அத்தனை குடும்பத்தின் பிள்ளைகளையும் சிறு வயதிலிருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து பெரிய உலக பிரகாரமான காரியங்களிலும் மேன்மையாய் வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுங்க தாவே. இந்த நாளிலும் கர்த்தாவே, ஞாயிறு பள்ளி பிள்ளைகளின் கிறிஸ்துமஸ் சிறப்பு நிகழ்ச்சியை ஆரம்பிக்க இருக்கிறோம். நீர் பிரசன்னராயிருந்து பிள்ளைகள் நடித்து காட்டுகிற ஒவ்வொரு காரியத்தின் நிமித்தமும் நாங்கள் மகிழ்ந்து கழிவுற நீர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. கிறிஸ்துமஸ் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஆரம்பம் ஜெபம் செய்து வைத்த மால்சிங் பிரிப்பா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக தலைவர் உரையும் வரவேற்புரையும் வழங்க ஜான்சி ராணி சாலமோன் அவர்களை அழைக்கிறேன். ஃபஸ்ட்டு தலைவர் அறிமுகம். ஒரு விழா என்றாலே அதுக்கு தலைமை தாங்க தலைவர் மிகவும் அவசியம். இந்த ஆண்டிலும் எங்கள் ஞாயிறு பள்ளி கலை நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும்படியாக ஒரு தம்பதியினர் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அவங்க யாருன்னா ரொம்ப சின்ன வயசுலேருந்து சண்டே ஸ்கூல் உற்சாகமாக பங்கு கொள்கிறவங்க, நல்லா பாட்டு திறமை உடையவங்க, பாடல்கள் எழுதுபவர். இப்பொழுது மெட்ராஸில் நல்ல ஒரு பொறியாளராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்லை, அன்பு மகன் சில்வான் தர்மராஜன், மிஸ்ஸஸ் ஷெரில் லிடியால் சில்வான். அவங்கள நாங்கள் இப்போ தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அவங்க முன்பாக மேடைக்கு அமரும்படியாக நாங்கள் தாழ்மையுடன் அழைக்கிறோம். எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி அன்பு தம்பதியினரை நாம் வரவேற்போம். வரவேற்புரை. இந்த ஆண்டும் ஞாயிறு பள்ளி பிள்ளைகளுடைய கிறிஸ்துமஸ் கலை நிகழ்ச்சி நடைபெற தேவாதி தேவன் முதலாவது எங்களுக்கு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி தந்திருக்காங்க. தலைவர் உட்கார்ந்துட்டாங்க. நம்ம எல்லாரும் மறுபடியும் அவங்கள உற்சாகப்படுத்தும்படியாய் கரங்களை தட்டி இந்த ஆண்டும் ஞாயிறு பள்ளி பிள்ளைகளுடைய கலை நிகழ்ச்சி நடைபெற கிருபை செய்த தேவாதி தேவனை முதலாவது வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நமது சபை ஊழியர் அவங்க மால்சிங்கரனையும் வருக வருகை என்று வரவேற்றுக் கொள்கிறேன். தலைவர் தம்பதியினரும் வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இங்கே எங்கள் பிள்ளைகளுடைய கலை நிகழ்ச்சியாக காணும்படியாக உற்சாகமாக அப்போவே நிறைய பேர் வந்துட்டீங்க. உங்கள் எல்லாரையும் சபை மக்கள், உற்சாக உறவினர் எல்லாரையும் எங்கள் சபை ஞாயிறு பள்ளி பிள்ளைகளுடைய பிள்ளைங்க ஆசிரியர் சார்பாக வருக வருக என்று இரு கரங்கள் கூப்பி வரவேற்கிறேன். இப்பொழுது ப்ரோக்ராமிஸ்ட் டெலினா அவர்கள் தலைவர் அவர்களுக்கு கொடுப்பார்கள். தலைவர் அவர்களுக்கும் சபை ஊழியர் அவர்களுக்கும் கொடுப்பார்கள்.
இப்பொழுது தலைவர் அவர்களை கனப்படுத்தும்படியாக ஒரு சிறப்பு பரிசை ஃபியோலின் அவர்கள் வழங்குவார்கள். இப்பொழுது நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இம்மட்டுமாக கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்தி வந்த அன்புக்காக அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்தில் கூட ஒரு ஸ்பெஷல் சாங் கேட்க போகிறோம். அது வரைக்கும் சீஃப் கெஸ்ட்டும் சபை ஊழியரும் மேடையில் இருக்கலாம். ஸ்பெஷல் சாங் பை சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே வரும்படியாக அழைக்கிறேன். சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போயிருங்க. உன் கையில் இருப்பது என்ன? கோல். அந்த கோல் மூலமாக பலத்த அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். உன் கையில் இருப்பது என்ன? உன்னிடம் இருப்பது என்ன? கொஞ்சம் மாவும் எண்ணெயும் தான். ஆனால் கர்த்தரால் அற்புதம் செய்ய முடியும். அப்படியே கிறிஸ்து ஆலயம் கீழப்புதூரி கஸ்பாவில் எங்கள் கையில் இருப்பது சொற்ப பிள்ளைகள் தான். அதிலும் சில பறவைகள், பாசப்பறவைகள் பாட்டி தாத்தாவை தேடி பறந்து விட்டன. இப்போ இருக்க கொஞ்சம் பேர் சேர்ந்து ஒரு இனிமையான பாடலை ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக பாடி மகிமைப்படுத்த இருக்கிறார்கள். அதை நாம் கேட்கலாம்.
ஓர் இனிமையான பாடல், நள்ளிரவினில் ஆண்டவர் விழித்தார் என்று சமாதானம் எங்கும் பெருகிட வேண்டும் என்று சொல்லி அற்புதமாக நல்ல ஒரு யாரோன் இசைக்குழுவுக்கு அடுத்த ஜெனரேஷன் உருவாகிட்டாங்க பாருங்க. ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், அவங்க பாடி ஷேக் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. சொல்லிலாம் கொடுக்க வேணாம், நேச்சராக அப்படியே வருவதற்கு தேவன் கிருபை செஞ்சுருக்கிறாங்க. அன்பு பிள்ளைகளையும் பயிற்சி கொடுத்த ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இப்போ வந்து தலைவரும் மற்றும் சபை ஊழியர்களும் அந்த அங்கே அமர்ந்து கொள்ள முடியாது கேட்டுக்கிறேன். இல்லை உங்களுக்கு இங்கே உட்காரனா உட்காந்து. சரி, அன்பு பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். அடுத்த நிகழ்வாக 2 பிரிவாக நாங்கள் பார்வையாளர் நேரம் வச்சுருக்கோம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு அதாவது எல்கேஜி யூகேஜி செகண்ட் வரைக்கும் பிள்ளைகள் சீக்கிரம் தூங்கிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி வச்சுன்னா ஃபர்ஸ்டே நாங்கள் கேட்டுறோம். அவங்க ஸ்டோரி சொல்லலாம், இல்லை வசனம் சொல்லலாம், பாட்டு பாடலாம். ஸ்டேஜுக்கு கட்டாயம் வரும். அதில் பேசவே தெரிலனாலும் நீங்கள் கொண்டுட்டு வரலாம். வந்துட்டு ஒரு ஷோ மட்டும் கொடுத்துட்டு போகலாம். இப்போ வந்து ஒரு நடனத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் ஆயத்தமாயிடலாம். ஆயத்தமாயிருவீங்கன்னு நினைக்கிறேன். நேம் கொடுத்துருங்க கொஞ்சம். இப்பொழுது நடனம் துள்ளலான பாட்டு என்று பாடலுக்கு நடனம் ஆட வருகிறார். மிக அழகாக நடனமாடிய பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக பார்வையாளர் நேரம். முதலாவதாக ஹேடன் வசனமும் பாடலும் பாட வருகிறார்.
கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷமா உண்டாச்சு, ஜாலியாக ஆடி பாடிடுவோம். கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரு, கிஃப்டே நம்மளுக்கு தருவாரு, அவரோட அடிப்ப மகிழ்ந்திடுவோம். ஹாப்பி கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் தாத்தா, மேரி கிறிஸ்மஸ் 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 தாத்தா, மேரி கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ். புத்தம் போடு துணியோடு, அம்மா அப்பா துணியோடு, சர்ச்சுக்கு நாங்க போடோமே, பேபி ஜீசஸ் பார்த்தோமே, உண்டன அவர் தருவார் அன்போல அவர் தருவார். அவர்கள் அண்டு வீட்டுக்குள் பெருஸ்து, பிள்ளையும் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஸ்தாய்மை விழுந்து பணிந்து கொண்டு பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் துவத்தையும் வெண்ணெய் புரட்சியும் அவருக்கு காணிக்கையாக வைத்தார்கள். மத்தேயு 2:11. அற்புதமாக பாடலும் வசனமும் கூறிய ஹேடனுக்கு வாழ்த்துக்கள். ஆக்டிவ் பாய் ஹேடன். அடுத்தபடியாக சியோன் காலை வருகிறார். பேசுவானா பாடுவானான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். மிகவும் அற்புதமாக பாடுவார். ஆனால் இன்றைக்கி வந்து மூட் சரியில்லை. ஏற்கனவே வீட்டில் ஒரு பாடல் ரெக்கார்டு இருக்குது, அதை மட்டும் போடுவாங்க, கொஞ்சம் கேட்டுக்கோங்க நீங்கள். ஏன்னா பிள்ளைகளுடைய தாளந்துக்கு வெளிப்பட வேண்டும். போடும்போது கேட்கலாம். பாடின பாடல் வீட்டில் ரெக்கார்ட் பண்ணாது. அந்த மாதிரி நீங்கள் யாரும் வச்சுருந்தாலும் அவங்க யூஸ் பண்ணுங்க. மழலை மொழியில் அழகாக பாடிய சியோனுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஹானி செஃபோரா அவர்களை அழைக்கிறேன். ஹேனி வந்து இன்னும் நல்லா பேச படிக்கல, ஆனால் ஸ்டேஜ் ஏறி தைரியமாக நிற்கிறா. எப்போவுமே நம்முடைய வழக்கம் அவங்க பேசலைன்னா கூட அவங்க கூப்பிட்டு ஸ்டேஜில் ஹானர் பண்ணுறது. கணத்துக்குரியவங்க கனப்படுறது ரொம்ப அழகாக இருக்குது. பங்கு க்யூட்டாக எங்கே பார்க்கலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ வந்து முதல்ல தோத்திரம் சொல்ல போகிறேன். உங்களுக்கு எல்லோரும் வெல்கம் பண்ண போகிறேன். தோத்திரம் போடுமா? தோத்திரம் போடு. சரி, தூக்கி வச்சுக்கணும். அல்லேலூயா சொல்லுப்பா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அடுத்த வருஷம் தான் பாடுவாங்க. பாய் சொல்லு, எல்லாருக்கும் பாய் சொல்லு. கற்பத்தின் கனி கத்தரால் கிடைக்கும் பலன். கத்தர் பலனை தந்திருக்கேன். பாய் சொல்லு. சிரிக்கிறப்பாங்க, தாத்தாவை தேடுற போல. எல்லாருக்கும் கோல்டு சளி, அதனால அப்படி கொஞ்சம் மூடியா இருக்காங்க. வாழ்த்துக்கள் ஹேனிக்கு. கிளாப் பண்ணிடலாமா அவளுக்கு? சரி. அடுத்தபடியாக ஜெஃபினா எஸ்தர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
அவங்க மம்மி சொல்கிறாங்க ஒன்றுமே பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஸ்டேஜுக்கு வந்துட்டு போயிடலாம். அங்கே குட்டி தம்பி டேரிஸோட தங்கச்சி தூங்கிட்டு இருக்காங்க, தூக்கிட்டு வாமா அவளே தூக்கிச்சிடலாம். வேறு யாருக்கா கை குழந்தைகள்? கர்த்தர் எவ்வளோ ஈவை நம்ம பார்க்கணும். எவ்வளோ அழகாக தந்திருக்காங்க இந்த ஆண்டில், கிருபையாக தந்திருக்காங்க. அவங்க 2 பேருக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டும் கொடுத்துடலாம். அப்படி ஹெஸ்ரோன் ஜோஹத். ஓகே, தேடிட்டே இருக்கேன் காணுமேனு. எல்லாமே ரேபிட் மாதிரி ஒரு காதை வச்சு அழகாக வந்திருக்காங்க. பாருங்க, கர்த்தர் அதில் மீவுக்காய் ஆண்டோடைய ஸ்தோத்திரிப்போம். ஏய் எல்லாரும் அக்கா அத்தை அம்மா மாமாலாம் சொல்லுவாங்களா, அது இப்போ எல்லாருக்கும் கம் போட்டு வச்சிருக்கு, ஃபெவிக்விக் போட்டு வச்சிருக்கு. நான் பேசும்போது ஏன்னு கூப்பிடுறோம், இப்போ பேச முடியும். எல்லாருடைய கண்கள்ல தண்ணி, ஏன்னா வந்து சளியில கோல்டில் இருக்காங்க எல்லாரும். எவ்வளோ கியூட்டா இருக்காங்க பாருங்க. நக்குறான், டேஸ்ட் பண்ணுறாங்கள. சிவன் வரியா மேலே ஓ ஓடி வரும். சரி, வரமாட்டேன்னு சொல்கிறான். அம்மா மாதிரி பேசுறதுக்கு துடிக்குது வாங்கி, ஆனால் வரமாட்டேங்கிறான். சரி, உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கலாம். சண்டே ஸ்கூல் டீச்சர் ஜெனிஷ் கப்பு கிஃப்ட் வாங்கிட்டு கிஃப்ட் வாங்கிட்டு. ஹேனி எல்லாரும் கரங்களை தட்டலாமா? ஏய் இவங்களாம் சீக்கிரமாக தூங்கிடுவாங்க, அதனால தான் இப்போவே கூப்பிட்டு வந்தாங்க. ஒருவேளை இடையில உங்களுக்கு மூடு வந்துச்சுன்னா கொண்டு வாங்க. சரி, எல்லாரும் இப்பவே காஃபி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காம்ப்ளான் காஃபி பூஸ்ட்டு. சரி, எல்லாருக்கும் தோத்திரம் போடலாமா? நீங்களே கை சேர்த்து வச்சு தோத்திரம் போடுங்க உங்களுக்கு ஃபோட்டோவுக்காக. நெக்ஸ்ட் டைம் இவங்களே சேரில் உட்காந்து இவங்களே சேர்ஸ் கொண்டு வருவாங்க. ஒரு 6 சேர், குட்டி சேர் தேவைப்படுது. 6 சேர்ல இவங்க 6 பேரையும் அழகாக உட்கார வச்சு நம்ம வசனம்லாம் கேட்க போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சொன்னாலும் சொல்லனாலும் அந்த சேரில் உட்காந்துக்கலாம். சரியா? வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்த ஈவுக்காக இந்த கிருபையான நாளுக்காக நல்ல ஆரோக்கியமான நல்ல சுகவாழ்வியை கர்த்தர் தந்ததுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, டோரிக்கா சொல்லுவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வரும். சரி, இவங்களாம் லேட்டாக வராங்க, லேட் கமர்ஸ் வந்துடுவாங்க, ஸ்டேஜ்க்கு ரெடியாக இருக்காங்க. சரி, கரங்களை தட்டலாமா இவங்களுக்கு? ஓகே, தேங்க்யூ. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியோடு வந்து கலந்து கொண்ட சளி பனி நம்ம மேலே உட்கார வச்சுருக்கோம்னு நினைக்காம வந்தவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். தேங்க்யூ. காட் பிளஸ். அல்லேலூயா. அவங்களாம் கிளாப் பண்ணணும், கை தட்டியிருக்கா. இப்போ அந்த கை தட்டியா? வெரி குட். கை தட்டி நீங்களும் சேர்த்து. ஓகே, சரி. செகண்ட் ஸ்டாண்டர்ட் மேலே உள்ள பிள்ளைகள் வெளியேந்து வந்து வசனம் சொல்லணும், பாடணும்னா இந்த ட்ராமா முடிஞ்சதுக்கப்புறம் வரலாம். நீங்கள் பின்னால் உட்காந்துருக்கீங்க, வந்து இதில் பங்கு பெற்றுக்கொள்ளலாம். சென்று அன்று தேவதூதன் மரியாளிடம் சென்று கிருபை பெற்றவரை வாழ்க என்று கூறினான். இன்று நமது நாடகத்தில் வந்து அதே தூதன் ஒவ்வொருவரையாக சந்திக்கிறார். என்ன நடக்குதுன்னு இப்போ பார்ப்போமா? காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒரே டென்ஷன். ஒரு வழியாக கஷ்டப்பட்டு டாக்டர் ஆயாச்சு. இன்னும் இந்த உலகம் ஃபுல்லாக என் பேரை வந்து பரப்ப நான் ரெடியாக இருக்கேன். அதான் என்னோட ஒரே லட்சியம். மற்ற பேஷண்ட்லாம் வெயிட் பண்ணுறாங்க, கிளினிக்கு போவோம். கிருபை பெற்றவனே ஜான். அம்மா, நீ யார்? நீங்கள்? நான் ஏஞ்சல். உங்களுக்கு என்ன வேணும்? நீ ஆண்டவர் உன் மேலே ஒரு பெரிய சித்தத்தை வச்சுருக்காரு. நானே இப்போ தான் கஷ்டப்பட்டு டாக்டராக இருக்கேன். இதே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா நீங்கள் ஓகே சொல்லியிருப்பேன். இப்போ வந்து கேட்டால் மரியாள் எப்படி ஆண்டவரை தன் கருவில் சுமந்து வெளிப்படுத்தினாங்களோ அதை மாதிரி நீனும் ஆண்டவரை வெளிப்படுத்தணும். என்னால் முடியாது, ஆளை விடுங்க. கருவில் சுமந்த மரியாள் இன்றைக்கு தேவதூதன்
டாக்டர் ஜானி அணுகிறார். இல்லை என்று சொல்லிவிட்டார். இப்பொழுது எங்கே செல்கிறார் தூதன் பார்ப்போமா? ஹலோ. டயர்டாக இருக்குது. மேக்கப்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தாச்சு. 60,000 ஆயிட்டு. ஒரு லிப்ஸ்டிக் 10,000 ஐப்ரோ பென்சில் 20,000. என்னால் முடியலப்பா. ஹலோ. ஹலோ ஜெர்லின். சொல்லுங்கள். ஜெர்லின், உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒன்று கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கேளுடி. நீ ஏன்டி இவ்வளோ சீன் போடுற? சீனடி போடுறேன். கர்த்தர் எனக்கு அழகாக என்ன படிச்சிருக்காரு. நான் அந்த அழகை தானே வெளிப்படுத்துகிறேன். இதில் என்னடி சீன் இருக்குது? உங்கள் அப்பாவே எவ்வளோ கஷ்டப்படுறாரு. நீ மேக்கப்புக்கே 50,000 60,000 செலவு பண்ணுற. கஷ்டம்லாம் பார்த்துட்டு இருந்தால் நம்ம அழகை எப்படி வெளிப்படுத்த முடியும்? இப்போ மிஸ் சென்னை காம்படிஷன் வருது. அதில் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டா கஷ்டம்லாம் சரியாக போயிடும்டி. சரி சரி, சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு காலையில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது, அதுக்கு வந்துடு. ஃபாஸ்டிங் ப்ரேயரா? அது காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சிச்சுன்னா மத்தியானம் தான் முடியும். சன்லைட்டில் ரொம்ப டேன் ஆயிட வேண்டி, அதெல்லாம் வர முடியாது. சரி, பகலில் தான் வர முடியாதுன்னு சொல்கிற. நைட்டு கேரல் ரவுண்ட்ஸ்க்கு வந்துடு. கேரல் ரவுண்ட்லாம் ரொம்ப டஸ்ட்டாக என் மூஞ்சில் பற்ற வேண்டிய, அதுக்கும் வர முடியாது. மிஸ் சென்னையில் வர கலந்துக்கணும். சரி, சொல்கிறத சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உன் இஷ்டம். சரி, வச்சுறேன். பாய். கிருபை பெற்றவரே ஜெர்லின். யார் நீங்கள்? நீங்கள் என்னோட இவ்வளோ அழகாக இருக்கீங்களே. நீங்களாம் மிஸ் சென்னையில் கலந்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருமே. நான் ஏஞ்சல். அப்படியா? என்ன ஆச்சு? எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? ஆண்டவர் உன் மேலே ஒரு பெரிய திட்டத்தை வச்சுருக்காரு. ஏன் மேலே திட்டமா? மிஸ் சென்னையிலேருந்து மிஸ் வேர்ல்டு ஆக்குறதா? மரியாள் எப்படி ஆண்டவரை சுமந்து ஆண்டவரை வெளிப்படுத்தினாலோ அதை மாதிரி நீனும் இருதயத்தில் ஆண்டவரை சுமந்து வெளிப்படுத்தணும். ஆண்டவரை வெளிப்படுத்தணுமா? இப்போ தான் என் அழகையாக நான் வெளிப்படுத்திகிட்டு இருக்கேன். ஒரு 5 வருஷத்தில் வேணால் அதெல்லாம் முடியும். இந்த உலகத்தில் பாரு, எத்தனையோ பேர் சமாதானம் இல்லாமல் இருக்காங்க. நிறைய வியாதியால் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்குலாம் நீ இயேசுவை பற்றி சொல்லணுங்களா? ஐயோ, ஆளை விடுங்கப்பா. நீங்கள் வேறு யாராட்டி பார்த்துக்கோங்க. எனக்கெலாம் நிறைய காம்படிஷனில் கலந்துக்கிட வேண்டி இருக்குது. நோக்கம் ஒன்று, அழகை வெளிப்படுத்த வேண்டும் என்பது. ஆனால் ஆண்டவர் கேட்பது இருதய அழகை வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறார். நம்முடைய பதில் எதுவாக இருக்கும்? இப்படி ஜெர்லின் சொன்ன பதில் போல இருக்குமா? அல்லது என் இருதயத்தின் அழகு, கிறிஸ்து இருக்கிற அழகை, ஆவியின் கனி என்ற அழகை, சாந்தம் என்ற அழகை, அமைதி என்ற அழகை, அல்லது கிறிஸ்துவற்றோருக்கு கிறிஸ்துவை காட்டும் அழகை, ஆதரவற்றோருக்கு ஆதரவை காட்டும் அழகை வெளிப்படுத்த நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? சிந்திப்போம். டென்ஷன் டென்ஷன் டென்ஷன், ஒரே டென்ஷனாக இருக்குது. இந்த பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்தாலே ஒரே டென்ஷனாக இருக்குது. இந்த பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்தாலே 3 மாடி வீடை கட்டி வச்சுருக்கான். இந்த பக்கம் பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்தா நேற்றே போய் ஒரு பெரிய காரை வாங்கிட்டான். ஷாம்பு வாங்கினா அந்த கார்லேயே தொட்டுறான், சோப்பு வாங்க அந்த கார்லேயே தொட்டுறான். எங்கே போனாலும் அந்த கார்லேயே தொட்டிட்டு தொலைனப்பா அந்த டப்பிக்காரை வச்சுக்கிட்டு. சரி ஏசப்பா, என்னே சீக்கிரமா ஒரு பணக்காரனா ஆக்குங்க ஏசப்பா. கிருபை பெற்றவனே ஜெனிஃப். யாரு நீங்க? என்ன போய் கிருபை பெற்றவனே நீங்க? நான் ஏஞ்சல். ஆண்டவர் உன் மேலே ஒரு பெரிய திட்டத்தை வச்சுருக்காரு. என்ன திட்டங்கள் வச்சுருக்காரு? மரியாள் எப்படி ஆண்டவரை சுமந்து ஆண்டவரை வெளிப்படுத்தினாலோ அதை மாதிரி நீனும் உன் இருதயத்தில் ஆண்டவரை சுமந்து வெளிப்படுத்தணும். நான் ஏசப்பாவை வெளிப்படுத்தணுமா? இந்த பக்கத்து வீட்டுக்காரனை பேர் சொல்லுங்க. அவன் தான் 3 மாடி வீடை போய் கட்டி வச்சிருக்கான். சரி, இந்த பக்கத்து வீட்டுக்காரனை போய் சொல்லுங்க. அவன் நேற்றே போய் ஒரு பெரிய காரை போய் சொல்கிறான், வாங்கிட்டான். என்ன போய் சொல்கிறீங்களே நீங்கள்? இந்த உலகத்தை பாரு, எத்தனையோ பேர் சமாதானம் இல்லாமல் இருக்காங்க. நிறைய பேர் வியாதியினால கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்குலாம் நீ ஏசப்பா பற்றி சொல்லணுங்களா?
யாருங்க நீங்கள் என்ன போய் ஏசப்பாவை பற்றி சொல்கிறீங்க? நான் எங்கள் குடும்பமே அவ்வளோ கஷ்டத்தில் போயிட்டு இருக்கு. நீங்கள் என்ன போய் ஏசப்பாவை வெளிப்படுத்தணும்னு சொல்கிறீங்களே? அடுத்தவங்களை போய் பாருங்கள், போங்க. ஒன்றும் இல்லாதவர்களை பயன்படுத்தும் ஆண்டவர், தாழ்மையில் இருக்கிறவர்களை உருவாக்கும் ஆண்டவர். நாம் அர்ப்பணித்தால் போதும், அடிமை என்று சொன்னால் போதும், தாளந்துகள் இல்லை என்றாலும், பணம் இல்லை என்றாலும், பொருள் இல்லை என்றாலும், எது இல்லை என்றாலும் கர்த்தருடைய கரத்தை அர்ப்பணிக்கும் போது அவர் அற்புதமாக எடுத்து பயன்படுத்துவார். நாம் ஆயத்தமா? இப்படி இல்லை என்று பொறாமையோடு எரிச்சலோடு அமர்ந்திருக்கிற நாம் தெய்வ திட்டத்தை வெளிப்படுத்துவோமா தாழ்மையின் ரூபமாய்? ஜெர்சன் காலைல 12 மணி ஆகுது, எந்தி டக்குன்னு. அதுக்குள்ளே விடிஞ்சு போச்சா? முதல்ல ப்ரேயர் பண்ணும். ஏசப்பா நீங்கள் எங்கள் கூடயே இருங்க ஏசப்பா. நான் வந்து உங்களை கூட வெளிப்படுத்தினேன் ஏசப்பா. சாமியில் கூட்ட மாதிரி என்னையும் கூடுங்க ஏசப்பா. ஆமென். கிருபை பெற்றவனே ஜெர்சன். நீங்கள் தேவதூதர் தானே? ஆமாம், நான் தேவதூதர் தான். ஆண்டவர் உன் மேலே ஒரு பெரிய சித்தத்தை வச்சுருக்காரு. மரியாள் எப்படி ஆண்டவரை கர்ப்பத்தில் சுமந்து ஆண்டவரை வெளிப்படுத்தினாலோ அதை மாதிரி நீயும் இருதயத்தில் ஆண்டவரை சுமந்து வெளிப்படுத்தணும். இப்போ தான் ப்ரேயர் பண்ணி அதுக்குள்ளே தேவதூதர் ஏசப்பா வந்து தேவதூதர் மூலமாக என்னை பார்க்க வச்சுட்டாங்க. பரலோகத்தில் உனக்கு வந்து கிரீடம் கண்டிப்பாக இருக்குது. அது உனக்கு கண்டிப்பாக ஆண்டவர் தருவார். அப்போ நான் கட்டாயமாக ஏசப்பாவை நான் வெளிப்படுத்துவேன். நான் தான் காப்ரியேல் தூதன். இன்னைக்கு நான் 4 பேரை சந்தித்தேன். ஒவ்வொருத்தங்களும் தங்கள் அழகை வெளிப்படுத்தணும்னு நினச்சாங்க, தங்களை பணக்காரங்களாக மாறணும்னு நினச்சாங்க. ஆனால் கடைசியில் இந்த சிறு பையன்தான் தன்னை ஒப்பு கொடுத்தான். அதே மாதிரி நாமளும் ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ட்ராமா கண்டினியூ ஆகுதுன்னு நினச்சிச்சிங்களோ? முடிஞ்சிருச்சு. கை தட்டலாம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எங்களால் முடிஞ்ச அளவு. எங்கள் கரங்களில் நான் ஏற்கனவே சொன்னேன் கோல் இருக்குது, இல்லைன்னா கொஞ்சம் மாவும் அப்பவும் தான் இருக்குன்னு. அதான் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. இது நடைபெறாதோ என்று எண்ணம் இருந்தது. ஆனால் எங்களுக்கு ஜெர்லினும் ஜெசில் 2 பேரும் கை கொடுத்தாங்க. அந்த 2 கேரக்டர் இல்லைன்னா எங்களால் இந்த ட்ராமா கண்டினியூ பண்ண முடியாது. ஆனால் ஆண்டோட சித்தம் உண்டு, திட்டம் ஒன்று உண்டு. யார் போனால் என்ன, யாரையாவது வைக்கோலை வைத்தாவது பயன்படுத்துவார். இந்த கல்லுகளும் கூப்பிடும் கர்த்தரை நோக்கி, கர்த்தர் என்று சொல்லி அறிமுகப்படுத்தும். அப்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே நம்முடைய திட்டத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். திட்டம் கண்டுபிடித்து விட்டீர்களா? உங்கள் வாழ்வின் திட்டத்தையும் நோக்கத்தையும் இல்லை ஏனோ தானோ என்று ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? யோசித்து கொள்ளலாம். யோசித்து சிந்தித்து இன்றைக்கே இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று அர்ப்பணித்த மரியாளை போல நாமும் கூட நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிப்போம். மேலானவைகளை தேடுவோம், கீழானவைகளை அல்ல. உள்ள பட்டம் பதவி இருக்க வேண்டும், ஆனால் கர்த்தர் இருந்தால்தான் அதுக்கு ஒரு கனம் கிடைக்கும். பொருள் வேண்டும், ஆனால் கர்த்தர் இருந்தால்தான் அது ஆசீர்வாதமாக முடியும். அதுபோல ஆண்டவருக்கு என்று கடைசியில் அர்ப்பணித்த அன்பு மகனையும் போல நாம் அர்ப்பணிப்போம். தேவன் அற்புதமான காரியங்களை வெளிப்படுத்துவார். பார்வையாளர் நேரம் டோரிகா அவர்களை அழைக்கிறோம். பெனிடன் அவர்களை அழைக்கிறோம். எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், ஆனந்தத்தோடு அசமயமும் வாருங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தர் தேவனை வாருங்கள். நாம் அவரை நம்ம இருந்தால் அவர் அனைவரும் அம்மேச்சில் ஆர்வமாக இருக்கிறோம். அவ்வாசிகளின் துடியோடும் அவர் பிரகாரின் புகிழ்ச்சியோடும் பிரகாசித்து அவரை மாமத்தை சொத்துங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும், அவரை கிருபை என்றென்றைக்கும், அவர் உன்னை
சரி, ரொம்ப அழகாக சூப்பராக சொன்னால் பூமியின் குடிகளே அந்த சங்கீதத்தை மனப்பாடமாக அற்புதமாக சொன்னால் இன்னும் அழகாக கிளாப் பண்ணிடலாமா அவனுக்கு? சரி, இப்போ இன்னொரு சாங் பாட போகிறான்னா கேட்கலாம் நம்ம. சுத்தி பூவாய் சுத்தி சுத்தி மானாய் ஓடி வந்து பாட்டு பாடி ஆட இந்த ஸ்டேஜில் ஏறி பார்த்தா தான் தெரியும், அவ்வளோ பயம், டப்பு டப்புன்னு இருதையும் அடிக்கணும். அவன் அழகாக பாடினா எதனாலும் ஏற்றுக்கொண்டா பாராட்டுக்கள். எல்லாம் கரங்களை தட்டலாமா? அந்த கிஃப்ட் வாங்கிட்டு பெனிச்சன் வெளிச்சனுங்கம்மா, வெளிச்சன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. டான்ஸர், ரொம்ப நல்ல டான்ஸர். எங்கள் டீச்சர்ஸ் விரும்புகிறாங்க ஒரு சாங் போடும்போது குட்டி பிள்ளைலாம் வந்து டான்ஸ் ஆடணும். இருக்கிறவங்க ஹேடன் அப்புறம் இவெல்லாம் இருக்கான், சூப்பராக ஆடுவாங்க. ஆயத்தமாக இருக்க முடியாது, நம்ம கேட்கலாம். அடுத்த நிகழ்வாக டோரிக்கா ரெடியாக இருக்கலாம். டோரிக்கா கூட கிஃப்ட் மட்டும் வாங்கிக்கலாம். டோரிக்கா தூக்கிட்டு வந்துடலாம். இவங்களாம் வீட்டில் வந்து பயங்கர சிங்கர். சண்டே சர்வீஸ் இல்லை ஈவினிங் சர்வீஸ்க்கு வருவாங்க. அவளோட வாய்ஸ் மட்டும் டாப்பில் ஹை பிச்சாக கேட்கும். எல்லா பாட்டுமே பாடுவா, டியூனோட பாடுவா. ஊன்னு பாடிட்டு இருப்பாங்க. அழகாக கிஃப்ட் வேண்டாமா? கிஃப்ட் வேண்டாமா? இந்த ஓ, கிஃப்ட் கூட வேண்டாமா? சரி, இந்த விழா தலைவர் அவர்கள் அங்கே கொடுப்பாங்க. இருந்த இடத்துக்கே போது பார்த்தீங்களா, அதான் கர்த்தரின் கிருபை என்பது. ஓ, அதுவும் வேண்டாமா? ஆனால் கொடுத்துட்டு வீட்டுக்கு போனப்புறம் அது கீழே வைக்க மாட்டேன். லாஸ்ட் டைம் ஒரு டால் கொடுத்துருந்தாங்க. டால் தான் எப்பவும் தோலில் தூங்கிக்கிட்டே இருக்கணும் எப்பவும். அது மாதிரி இந்த கப்பில் தான் அவங்க எல்லாம் குடிக்க போகிறேன். வாழ்த்துக்கள். சரி, நெக்ஸ்ட்டு டான்ஸா? அடுத்ததாக நடனம். இம்மானுவேல் இம்மானுவேல் என்ற பாடலுக்கு டெரிஷ்.
அருமையாக ஆடிய அன்பு பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக மவுத் ஆர்கன் வாசிப்பதற்கு ஜெனிஃபை அழைக்கிறோம். ரொம்ப அற்புதமாக அதிகாலை அலையில் பாலனை தேடி என்ற பாடலுக்காக அருமையாக இசைமீட்டு அன்பு மகனை வாழ்த்துகிறோம். ஜெனிஃப் வந்து சகல கலைகளிலும் தேர்ந்தவன். பாட்டா பாடிடுவான், டான்ஸா ஆடுவான், நடிப்பான், ஆலயத்தில் பணிவிடைகள் செய்யணுமா செய்வான். அது மாத்திரமில்ல ஜப கூட்டம்னு ஒன்று புதன்கிழமை தோறும் இருக்கும். நிறைய பேர் தலையை பார்க்க முடியாது, ஆனால் கொட்டடிக்க எங்களோட வர ஒரே நபர் வந்து அவன் தான். சில நேரத்தில் அவனுக்கு எஜுகேஷன் படிப்பு இருந்துச்சுன்னா வரமாட்டோம், அப்போ நாங்களே சுமந்து செல்வோம். அவை சுவிசேஷ பணியிலும் ரொம்ப வாஞ்சியுள்ள அன்பு மகனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. இப்படிப்பட்ட தலைமுறைகள் இந்த திருச்சபையிலே எழுப்புகிறமைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்பொழுது நம்ம அடுத்த நிகழ்வை காண்போம். அடுத்ததாக பார்வையாளர் நேரம். இவாஞ்சலின் அவர்களை அழைக்கிறோம். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 23:1. ஒரு வசனம் என்றாலும் ஆண்டவருக்காக முன்பாக வந்து கூறிய பிள்ளைக்கு வாழ்த்துக்கள். குட்டி
குட்டி பிள்ளைகள் இருந்தால் டான்ஸ் ஆடுறதுக்கு ரெடியாக இருக்கும், முன்னால் வரலாம். வாங்க, பெனிட்னு வருவானா? வேறு யார் இருந்தாங்கன்னா வாங்க, பின்னால் உட்காந்துருக்காங்க பாருங்கள், ஓடி வாங்க, சீக்கிரம் வாங்க. ஏன்னா ப்ராக்டிஸ்க்கு வராதவங்களுக்கு ஆசை இருக்கும் மேடையில் வந்து ஆடணும்னு சொல்லிட்டு உடனே வரணும், சீக்கிரம் வரணும். ஹேடன் வரலாம். வேறு யார் இருக்கா? பின்னால் வராங்க. சரி, சாங் போடுங்க. ஜம்ப் பண்ணி அவங்க விஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கும் எனர்ஜி வேணும் தெரியுமா? இவங்க ஆடுறதே நான் பார்த்தேன், பின்னால் வந்து நிறைய பேர் ஆக்ஷன் சொல்லி கொடுத்தாங்க. அதுவும் ரொம்ப அற்புதமாக அழகாக இருந்துச்சு. சிலர் அம்மா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டே இருந்தாங்க, அந்த மாதிரியும் நடந்துச்சு. இப்போ வந்து டீச்சர்ஸ் சாங்க்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அலுமினி சாங் இருக்குது, சீக்கிரமாக நாங்கள் நிறைவு செய்ய இருக்கிறோம். டீச்சர்ஸ் சாங்
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஊழியத்தையும் எங்களை கரங்களில் கொடுத்து இம்மட்டுமாக ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி வந்தார். ஒருவேளை இந்த மாதத்தில் ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் இருந்த போதிலும் நாங்கள் இந்த பணியை நிறைவேற்றி முடிக்க தேவன் பலன் தந்தார். இந்த சாங்கில் ஒன் டைம் கூட ப்ராக்டிஸ் பண்ணல. இங்கே வந்த பிறகு தான் இது இந்த பாடல் என்று எனக்கு தெரியும். நாடகம் அதில் எல்லாத்தையும் ஃபுல்லாகவே டீச்சர்ஸ் வந்து நல்லா பொறுப்பெடுத்து இதை செய்திருக்கிறாங்க. ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். இப்படியாக அடுத்த தலைமுறைக்கு கிறிஸ்துவின் அன்பையும் அவருடைய மாட்சிமையும் அவருடைய சமாதானத்தையும் நாம் கடத்துவது நம்மேல் விழுந்த கடமையாயிருது. திருச்சபையின் அத்தியாய கடமையாயிருக்கிறது. அந்த பணியை நிறைவேற்றுவதற்கு தேவன் தந்த ஸ்லாக்கியத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன். இப்போது அலுமினி சாங் இந்த ஆலயத்திலிருந்து 1997 ஆண்டு முதல் ஞாயிறு பள்ளி ஆரம்பிக்கப்பட்டு இம்மட்டுமா அழகாக ஆண்டவர் நடத்தி வருகிறார். அந்த டீச்சர்ஸ் எல்லாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பல்வேறு நிலைகளில் ஊழியம் செஞ்சு வராங்க. ஒருவேளை இதுவும் நான் ஆண்டவருக்கு அடிமை என்று அவங்க அர்ப்பணிச்சிருக்காங்க. அந்த அர்ப்பணிப்பின் நிமித்தமாக இப்பொழுது திரண்டு வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்திருக்கிறாங்க. அந்த சாங்கை நம்ம கேட்கலாம். நான் அழைக்கிறேன், மேடைக்கு நான் அழைக்கிறேன். தேடி வரும்
கண்டேன் என் கண்குளிர கர்த்தனை என்று இந்த அற்புதமாக அடிக்கடி கேட்ட பாடல் என்று எண்ணினாலும் கூட மனம் உவந்து பாடின அன்பு செல்லங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்கள் என்றும் செல்லங்கள் தான். எங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் அவர் ஒளிவ மரக்கன்றுகளும் தூண்களும் தான். இந்த நிகழ்வானது சிறப்பாக நடப்பதற்கு முழு காரணமாக அதில் ஒத்துழைப்பு கொடுத்து சகலத்தையும் நேர்த்தியாக நடத்தியிருக்கிறாங்க. அன்பு பிள்ளைகள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது பரிசளிக்கும் நிகழ்வு மேடைக்கு நான் அழைக்கிறேன்.